Hi friends, welcome to Ajay Ideas. பார்க்க வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான கம் வந்து செய்ய போறோம். ரொம்ப பவர்ஃபுல்லான கம். அந்த கம் எப்படி செய்யறதுன்னு தெரியல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கம் செய்யறதுக்கு தேவையான நம்ம பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேணும். பெட்ரோலும் அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தெர்மாகோலும் வேணும். அந்த ரெண்டு இருந்துச்சுன்னா அந்த கம் வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெர்மாகோல் கொஞ்சம் எடுத்துக்குவோம். எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் போட்டோம்னா அது வந்து அப்படியே கரைஞ்சி ஓடிடும். நான் என்கிட்ட இருக்க தெர்மாகோல் ஃபுல்லாக போட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போட்டே வந்தேன். கரைஞ்சி போயிட்டே இருந்துச்சு. நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாக. பெட்ரோலில் கொஞ்சமாக தெர்மாகோல் போடுவோம். பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கரைஞ்சிச்சு. அதுக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய தெர்மாகோலை இதில் வச்சுட்டேன். பெரிய தெர்மாகோலை இந்த மாதிரி வச்சு அமுக்கிட்டேன். அதில் அது பார்த்தீங்கன்னா மெதுவாக அப்படியே உள்ளே போணுச்சு. பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. இது பார்க்க எப்போ இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா எண்ணெய் சட்டியில் போட்டு என்னமோ பொரிக்கிற மாதிரி இருக்குது. பாருங்கள், அழகாக இருக்குது. அந்த தெர்மாகோலை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உடச்சிட்டு அது மறுபடியும் உள்ளே வச்சு அமுக்கிட்டேன். அது பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் தெர்மாகோல் போட்டோன்னு அப்படியே கரைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்துருச்சு. நம்ம கம் வந்துருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. பார்க்க ஒரு க்ரீம் மாதிரி இருக்குது. அது பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லா இருக்குது. பாருங்கள், சூப்பராக இருக்குது. அப்படியே கையில் எதுவும் எடுக்க வேணாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஐஸ் குச்சி அப்படி இல்லைனா சின்ன ஸ்டிக் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாங்க அதை டெஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டேன். நியூஸ் பேப்பரில் மேலே இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டேன். அப்ளை பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அழகாக மடக்கி வச்சுட்டேன். அதை மடக்கிட்டு ஒரு 2 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டேன் காய வைக்கிறதுக்காண்டி. அது காஞ்சி ஒட்டி எடுக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. அது இழுக்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது இன்னும் கொஞ்சம் நேரம் காய வைக்கணும். நான் காய வைக்கல கொஞ்சம் நேரம். பாருங்கள், லைட்டாக கொஞ்சம் நேரம் காய வச்சதுக்கு இது ரொம்ப டைட்டாகிடுச்சு. சூப்பராக விட்டது கம்மு. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டெஸ்டிங்காண்டி செங்கக்கல்ல வச்சுருக்கேன். செங்கக்கல்ல யாரும் வைக்க மாட்டாங்க. நான் சும்மா டெஸ்டிங்காண்டி தான் வச்சுருக்கேன். பாருங்கள், செங்கக்கல்ல ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன். எவ்வளோ கிரிப்பாக இருக்குன்றதே பாருங்கள் நீங்களும். அது கடைசியில் தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், அந்த கம்மை அப்ளை பண்ணிட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்மை தடவியாச்சு. அது ஓரளவு மேலே தடவிட்டேன். செங்கக்கல்ல இப்போ யாரும் கம்மா போகிறீங்க கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. சும்மா டெஸ்டிங்காக தான் வச்சுருக்கோம். மற்றபடி ஒன்றும் இல்லை. வச்சுட்டு அமுக்கியாச்சு. கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம எடுத்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து நான் வெயிலில் வச்சேன். வெயிலில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து எடுத்தாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் வச்சோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா எடுக்கிறேன் பாருங்கள். அந்த பாருங்கள் எவ்வளோ கிரிப்பாக இருக்குன்னா. ஃபஸ்ட்டு தூக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டைட்டாக இருந்துச்சு. ரொம்ப நேரம்லாம் நான் வெயிலில் வைக்கல. கொஞ்சம் நேரம் தான் வெயிலில் வச்சேன். ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருப்பேன், அவ்வளோதான். அதுக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிரிப் ஆயிடுச்சு. அதுக்கு வந்து டயரில் ஊற்றி டெஸ்ட் பண்ண போகிறோம். நான் வந்து டயரில் வந்து ரொம்பலாம் வைக்கல, கொஞ்சம் லைட்டாக தான் வச்சுருக்கேன். வச்சுட்டு டயரை வந்து தூக்கி பார்க்குறேன் பாருங்கள். அது அவ்வளோ டைட்டாக இருந்துச்சு. ஓரளவு பார்த்தீங்கன்னா நல்லா ஓட்டுது பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி உடச்ச அந்த டிப்பரோட வீலை வந்து ஒட்ட போகிறோம். அந்த வீலில் பார்த்தீங்கன்னா கம்மை ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு நான் வந்து அதில் ஒட்டிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த காரை வந்து நம்ம ஒட்டியாச்சு. நான் அடுத்த வீடியோவில் வந்து காமிக்கிறேன் இது எவ்வளோ நல்லா ஒட்டிருக்கு, கிரிப்பாக ஒட்டிருக்குன்றத காய வைக்கணும். அதுக்காண்டு தான் இந்த கம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி டயத்தில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாக்டவுன் இந்த மாதிரி டயத்தில் வந்து ப்ராஜெக்ட் செய்யணும்னா அப்போ வந்து நம்மளுக்கு கம் தேவை வந்து பட்டுச்சுன்னா அந்த மாதிரி கம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ புரிஞ்சு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.